ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ்ணுமதி சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நியூ இயர் 2024 எப்படி நான் செலிப்ரேட் பண்ணேன்றதை தான் vlog-ஆ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலையில் ஒரு 4:30க்கெலாம் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு. ஆல்ரெடி நாங்கள் குலதெய்வம் கோயில் அண்ட் சேம்பாக்கம் கோயில் வெள்ளூரில் இருக்கிறதுக்கு போகிறதுக்கு ப்ரீ பிளான் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், அதுக்கு மேட்சிங்காக அம்மா எப்பயுமே பைத்தம் பருப்பு போட்டு ஒரு சூப்பரான குழம்பு வைப்பாங்க. அது ரெண்டத்தையும் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மார்கழி மாதத்தில் காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து நல்லா சுடு தண்ணியில் குளிச்சுட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அதுவும் நியூ இயர்னால ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு எனக்கு. வெள்ளூர் சேம்பாக்கம் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கூட்டம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அம்மா இங்கே பிரசாதமாக கொடுக்க கருப்பு மூக்கடலை மிளகு பொங்கல் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். கோயில் உள்ளே போனவுடனே பார்த்திங்கன்னா விநாயகரை அவ்வளோ அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. உள்ளே எல்லாருக்கும் கொண்டு வந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு தென் ஃபைனலாக வெளியே வந்தோம். வெளியே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக குளம் இருக்குது பாருங்கள். காலையில் இப்படி பார்க்குறதுக்கு நல்லா கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு. அரச மரத்தடியில் இங்கே கீழேயும் பாருங்கள் பிள்ளையார் இருக்கார் நமக்கு. நம்ம கேலரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த டே நமக்கு ஸ்பெஷலாக ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு குளத்துக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில் போகிறதுக்கு முன்னாடி சாமிக்கு மாலை வாங்கணும்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாமந்தி, ரோஜா, சம்பிங் எல்லா பூவும் இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாலெலாம் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. நியூ இயர் ஸ்பெஷலாக மார்க்கெட்லேயும் அங்கே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபைனலாக அப்பாவுடைய சொந்த ஊர் பாகுவேலிக்கு வந்துட்டோம். இங்கே தான் எங்கள் குலதெய்வ கோயில் அங்காள பரமேஸ்வரி சாமி இருக்குது. எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். ஊரில் தான் வீடு இருக்கும், ஆனால் இந்த இடத்துல ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி எப்பயுமே இந்த மாதிரி கரும்பு போடுவாங்க, இல்லைனா வேறு ஏதாவது பயிர் தான் போடுவாங்க எப்பயுமே. ஸோ சுற்றி பார்க்க நமக்கு க்ரீனிஷாக இருக்கும். குருவியோட சவுண்டு நல்லா கிச்சு கிச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கவே வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு 100 கொக்குக்கு மேலே ஒரே இடத்துல அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க. பாருங்கள், பார்க்குற இடமெல்லாம் நமக்கு ஃபுல்லாக தென்னை மரம், இந்த மாதிரி கரும்பு தான் போட்டிருக்காங்க. வீடெல்லாம் தூரமாக தான் இருக்கும். அதனாலே இந்த கோயில் எப்பயுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோயில்னு சொல்லலாம். சாமி கும்பிட்றதுக்கு பூவெல்லாம் போட்டு அலங்கரித்து எல்லா இடத்துலையும் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சாமி தான் இருக்கும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா புத்து இருக்கும். இங்கேயும் நாங்கள் எப்பயுமே ப்ரே பண்ணுவோம். ஸோ கதம் பொடி, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூ போட்டு அலங்கரித்து வச்சுருந்தோம். இங்கேயும் ப்ரே பண்ணி முடிச்சியாச்சு. கோயில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அழகாக தென்னை மரம், வில்வ மரம், அழகாக எல்லோ கலரில் பூவோடு இந்த மரம்லாம் பார்க்க வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது முனீஸ்வரர் சாமி. அடுத்ததாக இவரை ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். பிரசாதம் எல்லா இடத்துலையும் வச்சுருந்தோம் சாமிக்கு. இங்கே பிரசாதம் பார்த்திங்கன்னா அம்மா கேசரி மூக்கடலை கொண்டு வந்திருந்தாங்க. சேம்பாக்கம் விநாயகருக்கு மிளகு பொங்கல் சுண்டல் கொண்டு போயிருந்தோம். அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு தனியாக புடவை கொண்டு வந்திருந்தோம். அதையும் அழகாக கட்டி முடித்து பூலாம் போட்டு அலங்கரித்து பிரார்த்தனை பண்ணி முடிச்சாச்சு. பார்க்க மங்களகரமாக மஞ்சள் எப்படி இருக்குது பாருங்கள் சாமியை பார்க்க. இதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு சடனாக ரத்னகிரிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போனால் பயங்கர கூட்டம். ஸோ கோயில் போயிட்டு வீட்டுக்கு போகிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பிட்டோம் நாங்கள். சரி, லன்ச் ஸ்பெஷலாக இன்றைக்கி நியூ இயர் ஆச்சு, வெளியவே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு வேலூருடைய ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட் அலங்கார ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். வெள்ளூருக்கு ஒன்ஸ் வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா ஃபுட்டுமே எங்கள் குவாலிட்டி அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இங்கே நாங்கள் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், காலிஃப்ளவர் நூடுல்ஸ்,
அண்ட் மினி மீல்ஸ் காம்போ வாங்கியிருந்தோம் ஒன்று. அதில் நமக்கு சப்பாத்தி, பிரெட் அல்வா, வெஜிடபிள் ரைஸ், பிஸ்மில்லாபாத், தயிர் சாதம், ஊறுகாய் இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதில் பிரெட் அல்வா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தென் நான் அண்ட் செட்டிநாடு பன்னீர் மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் பிஸ்மில்லாபாத் தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிஸ்மில்லாபாத் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அப்படியே நாக்கில் வைக்கும் போது லைட்டாக அந்த புளிப்பான டேஸ்ட்டு ஸ்பெஷலாக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு நியூ இயர் அதுவும் ஸ்பெஷலாக ஒரு மெமரியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக் எடுத்தோம். ஃபேமிலி பிக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். 2024 நியூ இயர் இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ நீங்கள் நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.